ஒருமைப்பாட்டு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. இன்றைய தலைப்புச் செய்திகள். சீன புத்தாண்டின் போது நாட்டில் கோவிட்-19 தொற்று அதிகரிக்காது, சுகாதார அமைச்சர் உறுதி. 2023 விவேகமான நிதி நிர்வாகம் நாட்டின் பொருளாதாரத்தை வளப்படுத்தும், கோடி காட்டினார் ரஃபீசி. அம்னோ தலைவர், துணைத் தலைவர் பதவிகளுக்கு போட்டி இராது, பேராளர்கள் தீர்மானம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே நன்னூல் உரைக்கும் சூத்திரம் அது. போகி பண்டிகையின் அடிப்படை நோக்கமும் அதுவே. தைமகளை வரவேற்க ஆயத்தமாகும் போகியின் பின்னணி எடுத்துரைக்கும் நெறிகள் என்னென்ன விவரிக்கிறார் நம் செய்தியாளர் கயல்விழி இளங்கோவன். தை பிறக்கையில் வழி பிறக்கும் என்பது தமிழர்களின் தொன்று தொட்ட நம்பிக்கை. முன்பு காலத்தில் ஆடியில் வேளாண்மை தொடங்கும் விளைநில மக்கள் தை மாதத்தில் நல்ல விளைச்சலை பெற்ற மகிழ்ச்சியில் பொங்கலை கொண்டாடுவர். அதனையொட்டி வீடுகளை சுத்தம் செய்து வெள்ளையடிப்பர். வீட்டில் தேங்கியிருக்கும் பழையவற்றையும் பயனற்றவையும் அப்புறப்படுத்துவர். தைக்கு முந்தைய நாள், அதாவது மார்கழியின் கடைசி நாளில் அப்புறப்படுத்திய அந்த பொருட்களை தீயிட்டு கொளுத்துவர். அவற்றை எரிக்கும் போது கடந்து வந்த ஆண்டில் கொண்டிருந்த தீய எண்ணங்களையும் பழக்கங்களையும் உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகளையும் போக்க உறுதி கொள்வராம். பின்னாளில் இந்த சொல்லை மருவி போகி என்றானதாக தமிழறிஞர்கள் கருத்துரைக்கின்றனர். போகுதல், போகி, போக்கு என்ற சொல் அவனை விட்டு அவனோடு இருக்கக்கூடிய அல்லது சேர்ந்திருக்கக்கூடிய, எப்படியோ ஏதோ ஒரு வகையில் இணைந்திருக்கக்கூடிய அல்லன, தேவையற்றன, அவனுக்கு துன்பம் தரக்கூடியன, இவையெல்லாம் அவனை விட்டு விலக வேண்டும், நீங்க வேண்டும் என்ற அந்த உட்பொருள் கருத்தை விளக்குவதுதான் இந்த போகி என்ற சொல்லினுடைய பொருள். ஏன் இந்த போகி என்ற ஒன்றை இந்த நாளுக்கு இட்டார்கள்? ஏன் இந்த நாளில் தான் போகணும், மற்ற நாளில் போகக்கூடாதா? ஏன் இந்த நாளில் தான் போகணும்? அதற்கு காரணமே அவனுடைய கால கணக்கு முறை தான் அதற்கு அடிப்படையாக இருக்கின்றது. இந்த கால கணக்கு முறையில் சூரிய ஒளி நில உலகத்தில் ஒரு 2 மாதம் 2 திங்கள் செங்குத்தாக விழுந்து அது ஒரு சுற்று, ஒரு முழு சுற்று எடுத்து புதிதாக ஒரு சுற்றுக்கு வரவிருக்கின்றது. எனவே அந்த சுற்றில் பழைய காலம் கழியவிருக்கின்ற காரணத்தால் இனி புதியது தொடங்குகிறது என்ற பொருளிலே அந்த இறுதி நாளில், மார்கழி இறுதி நாளில் இந்த போகி கொண்டாடப்பட்டது. இதுவே பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற கருத்துருவமாக தோன்றியது. ஆக பொங்கலை கொண்டாட தயாராகும் தலைவாசல் விழாவாகவே போகி கருதப்படுகிறது. தமிழினம் என்ற ஒரு இனம் இதனை கொண்டாடினாலும் கூட இது மாந்த பொதுமை திருநாள். போகியும் சரி, பொங்கலும் சரி, வெறுமனே பொருள்களை போட்டு எரிப்பது மட்டுமே போகியின் பொருளாகாது. கொண்டாடும் மரபுகள் மாறினாலும் பழையன கழிந்து புதியவைகளுக்கு வழிவிட வேண்டும் என்ற அடிப்படை சாரம் மாறாது போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. போகி அன்று கொளுத்த வேண்டியது பழைய உடைமைகளை மட்டுமல்ல, மாறாக புரையோடி கிடக்கும் மடமைகளையும் தான். இன்று போகி முடிந்து நாளை பொங்கல் திருநாள். அறுவடை நாளை கொண்டாடுவதற்கான ஆயத்தங்களில் மக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியாவில் அதன் இறுதிக்கட்ட முன்னேற்பாடுகள் களை கட்டி இருப்பதை கண்டறிகிறார் நம் செய்தியாளர் ரேணுகா சுகுமாரன்.
கரும்பு, மாவிளை, தோரணம், பானை, பால், அரிசி, மஞ்சள் கொத்து இவை இல்லாத பொங்கல் பண்டிகையா? பொங்கல் தயாரிக்க தேவையான பொருட்களை வாங்குவதற்கு மாநகரவாசிகள் இங்குள்ள கடைகளில் திரண்டுள்ளதை கண்கூடாக காண முடிகிறது. இவ்வாண்டு தைப்பொங்கல் வார இறுதியில் வருவதால் பொது விடுமுறையை பயன்படுத்தி மக்கள் தத்தம் குடும்பத்தோடு பொங்கல் வைத்து குதூகலமாக கொண்டாடவிருக்கின்றனர். பணிக்கு மத்தியில் கிடைத்திருக்கும் இறுதி நேரத்தை பயன்படுத்தி பொருட்களை வாங்கவே லிட்டில் இந்தியாவுக்கு படையெடுத்திருப்பதாக சிலர் கூறினர். சூப்பராக போயிட்டு இருக்குது. 2 நாள்லேருந்து இன்னையோட ஆள் நடமாட்டம் கூட இருக்குது. எல்லாம் வராங்க போகிறாங்க, பானை வாங்குறாங்க, முக்கியமாக வெத்திலையும் தேடுறாங்க, இனிப்பு பலகாரத்தையும் தேடுறாங்க. ஒரு கலக்கலக்கி இருக்குது. பீஃபில் கரும்பு கட்டுற வேலை தான் இருக்குது. பானை, அதுக்குள்ளே ஜாமான் வாங்கணும், பால், அப்புறம் இனிப்பு பலகாரம். தை பிறந்தா வழி பிறக்கும். அந்தமாரி மக்களுங்க எல்லாத்துக்கும் வழி பிறக்கும் நம்பிக்கையோடு நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறேன். ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கோம். இன்னும் பொங்கல் பானைலாம் வாங்கலை. ஸோ இப்போ தான் மஞ்சள், கரும்பு அதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஜாமாவும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்குது. கடைங்களெல்லாம் கூட்டமாக இருக்குது. எப்போதும் வீட்டு உள்ளுக்கு தான் பொங்கல் வைப்போம். ஸோ இந்த வருஷம் வெளியே வைக்கலான்ற ஒரு பிளான். தமிழர்களின் முக்கிய பண்டிகைகளில் தைப்பொங்கல் முதன்மை திருநாளாகும். இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி கூறி இப்பண்டிகையை சமய நம்பிக்கையோடு நாம் கொண்டாடி வருகிறோம். கடந்த 2 ஆண்டுகளில் கோவிட்-19 சீற்றத்தினால் கலையிழந்து காணப்பட்ட இத்திருநாள் மீண்டும் இவ்வாண்டு புத்துயிர் பெற்றிருப்பது மற்ற விழாக்களுக்கும் ஒரு முத்தாய்ப்பாக அமைந்துள்ளதை மக்களின் ஆர்வத்தில் காண முடிகிறது. சோஃபா சூப்பராக இருக்குது. பிகாஸ் இப்போ கோவிட் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் நம்ம செலிப்ரேட் நல்லா பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோலம் செஞ்சாச்சு. ஏன்னா கோலம்லாம் ஏர்லியாக செய்கிறது, அந்த மாவு மிக்ஸ் பண்ணியதெல்லாம். ஸோ மித்ததெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் சூப்பராக இருக்குது. எல்லா வீட்டுக்கும் போகலாம். காலையில் பொங்கல் கிராண்டாக கத்தி பாடலாம் குரூப்போட. தான் பொங்கல் வைக்கிறதுக்கு மண் சட்டி, அந்த பொங்கல் சரியோட அந்த ரைஸு, தென் அதுக்கு போடுற பொருளுங்க, தோரணம், கரும்புனா அதை வாங்கியாச்சு, கட்டியாச்சு. இப்போ பொங்கல் சட்டியை வாங்க வந்திருக்கோம். இந்த வருஷம் உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா போன வருஷம் எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி தான், வெளியே எதுவும் ஓப்பனாக செய்ய முடியல. கிச்சன்லேயே இந்த நார்மல் இதிலேயே வச்சு செஞ்சு பொங்கல் வச்சாச்சு. இந்த தடவை பப்ளிக்கில் நாள் எல்லாம் பார்க்குற மாதிரியே ஒரு சிறப்பான பொங்கலாக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சந்தோஷமாக குடும்பத்தோட காத்திருக்கோம். ஆங்காங்கே கூடுதல் கடைகளை அமைத்து வியாபாரிகள் தத்தம் விற்பனையை சிறப்பாக மேற்கொள்வதையும் இங்கே காண முடிகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அந்த எதிர்பார்ப்புடன் மக்கள் இந்த திருநாளை இனிதே தொடங்கவும் ஆயத்தமாகிவிட்டனர். நான் எப்பயுமே ரோஸ் மசாலா டீ விற்பேன். ரீஃபில்ல மஞ்சள் கொத்து, மாங்காய் இலை, அப்புறம் தோரணம் அதெல்லாம் நான் விற்பேன். பொங்கல் நான் அசோகன் முன்னுக்கு, கடையை முன்னுக்கு ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு நம்ம தட்டிலாம் வாங்கணும். அப்புறம் பால், மாட்டுப்பால்லாம் வாங்கணும். என்னோட கஸ்டமருங்க வந்தாக்கா அவங்களுக்கு பொங்கல் வச்சு நான் பொங்கல் கொடுப்பேன். ப்ரிப்ரேஷன்லாம் நடந்துகிட்டே இருக்குது பயங்கரமாக. பொங்கலுக்கு வீடை சுத்தம் பண்ணுறது, அப்புறம் சாமி மேடை சுத்தம் பண்ணுறது, பொங்கல் திங்ஸ்லாம் வாங்கி வைக்கிறது. நம்ம இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுனால எல்லாம் முன்னுக்கே செஞ்சுருவோம். பானை வாங்கியாச்சு, கரும்பு கட்டணும், மாவிலை கட்டணும். எங்களுக்கு தலை பொங்கல்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் மாமனார் கூட தான் இருக்கிறோம். பட் ஸ்பெஷலாக மாதர் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப்லைஸ் பண்ண வேண்டியது. மகிழ்ச்சிக்கு மத்தியில் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவோம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துகள். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமைச்சரவை உறுப்பினர்களுடன் நாளை சிறப்பு சந்திப்பு நடத்தவிருக்கிறார். அந்த ஒரு நாள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அமைச்சின் இலக்கை விவாதிப்பதுடன் முதன்மை அடைவு நிலை குறியீடும் நிர்ணயிக்கப்படும். எல்லா அமைச்சர்களும் பங்கேற்கும் இந்த சந்திப்பு சரியான தருணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி ஃபட்சேல் வகைப்படுத்தினார். அமைச்சர்கள் பொறுப்பேற்று 1 மாதத்துக்கும் மேலாகிறது. அமைச்சுகளின் இயக்கத்தை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பதுடன் மாநில நிலையிலும் பயணம் மேற்கொண்டு விவரங்களை பெற்று வருவதை ஃபஹ்மி சுட்டினார். இருப்பினும் நாளை நடைபெறவிருக்கும் கூட்டத்தின் நிரல், இடம் ஆகியவற்றின் விவரம் வெளியிடப்படவில்லை. இவ்வாண்டு நடைபெறவிருக்கும் அம்னோ தேர்தலில் தலைவர், துணைத் தலைவர் பதவிகளுக்கு போட்டி இருக்கக்கூடாது. இன்று நிறைவடைந்த கட்சி பொது பேரவையில் பெரும்பான்மை பேராளர்கள் அதற்கான தீர்மானத்துக்கு ஆதரவளித்தனர்.
மாலை 4:52 நடத்தப்பட்ட அந்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் பெரும்பான்மை பேராளர்கள் எழுந்து நின்று ஆதரவு தெரிவித்ததாக அம்னோ பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் தெரிவித்தார். இதன் வழி இன்னும் ஒரு தவணைக்கு டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிர் ஹமிடி கட்சி தலைவராகவும் டத்துஸ்ரீ முகமது ஹசான் துணைத் தலைவராகவும் நீடிப்பதற்கு இந்த தீர்மானம் வகை செய்கிறது. அம்னோ கட்சி தேர்தல் இவ்வாண்டு மே 19ஆம் தேதிக்குள் நடத்தப்பட வேண்டும். இவ்வாண்டில் நடைபெறவிருக்கும் 6 சட்டமன்ற தேர்தல்களில் தேசிய முன்னணியுடன் கூட்டணி வைக்கும் சாத்தியத்தை பக்கத்தான் ஹராப்பான் மறுக்கவில்லை. ஆயினும் அம்னோவின் நடப்பு சூழலை பொறுத்தே அது அமையும் என PKR துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லி கோடி காட்டினார். பக்கத்தான் ஹராப்பான் பரிசான் நேஷனல் கூட்டணி தேர்தலில் வாக்கு பெரும்பான்மையை அதிகரிக்கும். அதேவேளை கூட்டரசு அரசாங்கத்தின் நிர்வாகமும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் எதிரொலிக்கும் என ரஃபிசி சுட்டினார். இவ்வேளையில் ஸ்லாங்கூர் சட்டமன்ற தேர்தலில் 56 தொகுதிகளில் 47 PH குறிவைத்திருக்கிறது. அதேவேளை 40 இடங்களை தற்காக்கவும் இயலும் என PH மத்திய தேர்தல் இயக்குநருமான ரஃபிசி நம்பிக்கை தெரிவித்தார். 2023 விவேகமான நிதி நிர்வாகம் நாட்டின் வாணிகம் மற்றும் முதலீடுகளை மீட்சியுற வகை செய்யும். ஆனால் அதன் பலனை மக்கள் ஓராண்டுக்கு பின்னரே உணர முடியும் என பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லி தெரிவித்தார். சிறந்த நிதி நிர்வாகத்தின் வழி பொருளாதார சிக்கலுக்கு படிப்படியாக தீர்வு காண முடியும். நாட்டின் பொருளாதார நிலை சிறந்த போட்டியாற்றலை கொண்டுள்ளது. எனினும் மக்களின் நல்வாழ்வும் அரசாங்கத்தின் திறனும் பொருளாதார வளர்ச்சியை மட்டும் சார்ந்து இல்லை என ரஃபிசி விளக்கினார். நாட்டின் பணப்புழக்கம், வரி வசூலிப்பு, அந்நிய முதலீடு ஆகியவற்றை உட்படுத்தியுள்ளது. மலேசிய அரசின் வரி வருவாய் விகிதம் 11.4 பதிவாகியுள்ளது. இதர ஆசியான் நாடுகள் 15 விழுக்காடு வரியை பெறுகின்றன. வளர்ச்சி அடைந்த நாடுகளில் அந்த விகிதம் 25 முதல் 30 விழுக்காடாக பதிவாகிறது என அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டில் நிதி நிர்வாகம் முறையாக மேற்கொள்ளப்படும் அதே வேளையில் ஊழல், கசிவு, விரயம் போன்றவை குறைக்கப்படுவது அவசியம் என ரஃபிசி ரம்லி வலியுறுத்தினார். சீன புத்தாண்டின் போது நாட்டில் COVID-19 நேர்வுகள் அதிகரிக்காது. நாடு முழுவதும் தினசரி தொற்று எண்ணிக்கை அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். நாட்டில் தினசரி தொற்று 500க்கும் கீழ் பதிவாகிறது. தொற்று எண்ணிக்கை அதிகரிக்காத போதிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் கூறினார். மாநில ரீதியாக பதிவாகும் புதிய தொற்று எண்ணிக்கையும் அணுக்கமாக கண்காணிக்கப்படுகிறது. இதற்கு முன் பெருநாள், பொது விடுமுறை காலங்களில் ஏற்பட்டது போல இம்முறை தொற்று பரவல் தீவிரமாகவில்லை என டாக்டர் ஜலிஹா குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள பழைய பொதுச் சந்தைகள் பாரம்பரிய சந்தைகளாக உருமாற்றப்படும். அத்துடன் நாட்டின் புதிய சுற்றுலா தலங்களாகவும் அவை மேம்படுத்தப்படும் என ஊராட்சி மேம்பாட்டு அமைச்சர் ngா கோமிங் தெரிவித்தார். நாடளாவிய நிலையில் பாழடைந்த சூழலில் இருக்கும் பொதுச்சந்தைகள் பற்றிய ஆய்வு நடத்தப்படும். நடப்பு சட்டத்துக்கு ஏற்ப அவற்றின் பாரம்பரிய கூறுகள் காக்கப்பட்டு புதுப்பிக்கப்படும். தீ பிடித்த பின் புதுப்பிக்கப்படாமல் கிடப்பில் போட்ட சந்தைகளும் அவற்றுள் அடங்கும் என அமைச்சர் கூறினார். அவ்வகையில் தைப்பிங்கில் அடுத்த ஆண்டு 150ஆம் ஆண்டு நிறைவை எட்டும் சந்தையை புதுப்பிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது அடுத்த ஆண்டு நிறைவு கண்டு திறப்பு விழா காணும் என அவர் கோடி காட்டினார். சீன புத்தாண்டை ஒட்டி ஈப்போ பெரிய சந்தையில் பொதுமக்களை சந்தித்த பின் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். ஈப்போ பெரிய சந்தையையும் பிஞ்சி பொது சந்தையையும் சீரமைக்க 20 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீட்டையும் ngா அப்போது அறிவித்தார். பொழுதுபோக்கு பூங்காக்களில் சேதமுற்ற பொது வசதிகள் விரைந்து சீரமைக்கப்படும். விளையாட்டு உள்கட்டமைப்புகள் சிறந்த முறையில் இருப்பது உறுதி செய்யப்படும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்தார். தலைநகரில் அமைந்துள்ள பொழுதுபோக்கு பூங்காக்களை மேம்படுத்த DBKL கோலாலம்பூர் மாநகர் மன்றம் முனைய வேண்டும்.
இளையோர், முதியோர் என எல்லா தரப்பினரும் பூங்காக்களுக்கு வருகை அளிக்கின்றனர். இளைஞர் விளையாட்டு அமைச்சின் கீழ் இயங்கும் பூங்காக்களில் வசதிகள் மேம்படுத்தப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். சேதமுற்ற பூங்காக்கள் குறித்த தரவுகள் திரட்டப்பட்டு அவை முறையாக பராமரிக்கப்படும். செயலாக்க தரப்பு முழுமையான பராமரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கோலாலம்பூர் தஸ்ஸே மஞ்சளரா பூங்காவில் சீன புத்தாண்டை ஒட்டிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் ஹனாயோ செய்தியாளரிடம் பேசினார். இலக்கவியல் பொருளாதார மையம் பெடி புறநகர் வணிகர்கள் தங்களின் தயாரிப்புகளை சந்தைப்படுத்த சிறந்த தளமாக அமையும். புறநகர் வணிகர்கள் இணையம் வாயிலாக தங்களின் வணிக சந்தையை விரிவுபடுத்த முடியும் என தொடர்பு இலக்கவியல் துணை அமைச்சர் தியோனி சிங் விவரித்தார். அதிகமானோரை இணையம் வழி வணிகத்தில் ஈடுபட வைக்கும் தொடர்பு இலக்கவியல் அமைச்சின் குறிக்கோளுக்கு ஏற்ப அது அமைகிறது. புறநகர்களில் புகழ்பெற்ற தயாரிப்புகள் இணையம் வாயிலாக மேலும் பலரை சென்றடைய பெடி வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. நாடு முழுவதும் 911 பெடி மையங்கள் இயங்குகின்றன. திரங்கானு கம்புங் செந்தோல் மாராங்கில் அமைந்துள்ள பெடி மையத்துக்கு துணை அமைச்சர் வருகை அளித்தார். அந்த சமூக மையம் எவ்வாறு இயங்குகிறது என அவர் பார்வையிட்டார். அந்த மாநிலத்தில் வெள்ளத்தால் 4 பெடி மையங்கள் பாதிக்கப்பட்டதாக தியோனி சிங் குறிப்பிட்டார். கோவிட்-19 காரணமாக உலகளாவிய நிலையில் சில்லு தயாரிப்பு குறைந்திருக்கிறது. அதன் காரணமாகவே சிறாருக்கான அடையாள அட்டை மைகிட் வெளியீடு நாட்டில் சுணக்கம் கண்டிருப்பதாக தேசிய பதிவுத்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் ருஸ்லின் ஜூசோ விளக்கினார். புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான மைகிட் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டாலும் அது கிடைப்பதற்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும். அதேவேளை அடுத்த 6 மாதங்களுக்குள் மைகிட் விநியோகிப்பில் நிலவும் சிக்கலுக்கு தீர்வு காணப்படும் என டாக்டர் ருஸ்லின் உறுதியளித்தார். மைகிட்டுக்கான சில்லுகள் வரவு வழக்க நிலைக்கு திரும்பிய பின் அந்த சிக்கலுக்கு தீர்வு கிட்டும். அதுவரை தற்காலிகமாக பிறப்பு சான்றிதழை பெற்றோர் பயன்படுத்தலாம். அத்துடன் அரசாங்க தனியார் தரப்பினரும் அவற்றை அங்கீகரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மலாக்காவில் முக்கார் திட்டத்தின் கீழ் அடையாள அட்டையை வழங்கிய பின் டாக்டர் ருஸ்லின் செய்தியாளர்களிடம் பேசினார். துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் ஹமீடியின் இந்தியர் விவகாரத்துக்கான சிறப்பு அதிகாரி டத்துஸ்ரீ ரமேஷ் ராவ் காலமானார். மாரடைப்பு காரணமாக இன்று காலை பித்தாலிங் ஜயாவில் உள்ள அவரின் இல்லத்திலேயே உயிர் பிரிந்தது. அவரின் மறைவுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இரங்கல் தெரிவித்துள்ளார். நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் டத்தோஸ்ரீ ரமேஷ் ராவ் ஆற்றிய பங்கை இவ்வேளையில் நினைவு கூறுவதாக புறநகர் வட்டார முன்னேற்ற அமைச்சருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டார். 52 வயதான டத்தோஸ்ரீ ரமேஷ் மலேசிய இந்திய சமூகத்தின் நலனுக்காக ஆக்ககர பங்காற்றியவர். தேசிய முன்னணியில் இணையும் முன் ஜாசேகாவில் அவர் இருந்தார். நாடளாவிய நிலையில் அரசியல் பேதம் கடந்து இந்தியர்களின் நலனை பேணும் பொருட்டு டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் கடந்த மாதம் 24ஆம் தேதி டத்தோஸ்ரீ ரமேஷ் ராவை தமக்கு கீழ் இயங்கும் சிறப்பு அதிகாரியாக நியமித்தார். பொங்க வைக்க குக்கரையே பாய்ச்சிருக்கலாம். மொழி இந்த பானை ஓகேவான்னு பாருங்க. குக்கரில் பொங்க வைக்கலாம் தான், ஆனால் பொங்க பானையில் பொங்க வைக்கிறது நம்மளோட பாரம்பரியமாச்சே, அதை விட்டு கொடுத்துடக்கூடாதுல்ல. வாங்க போகலாம். புத்தரிசி, சர்க்கரை, அடுத்து என்ன? பால் எடுத்துருவோம். எங்க பாட்டியெல்லாம் பசுமாட்டில் பால் கறந்து பொங்க வைப்பாங்க. ஆமாம், இப்போ பசுமாட்டை வளர்க்குற அளவுக்கு நேரமும் இல்லை, இடமும் இல்லை. ஆனால் பொங்கல் அன்னைக்கு பால் எந்த அளவுக்கு பொங்குதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை செழிக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உண்மைதான். சரி, நம்ம பிரேம் எங்க காணும்? இன்னார் வந்திருக்கணுமே. ஹலோ பிரேம், எங்க இருக்கீங்க? இதோ துணி கடையில் இருக்கேன். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொங்கல் வருதுல, புது துணி வாங்குறது இல்லையா? நீங்களாம் மறந்துட்டீங்க தானே? பொங்கல் அன்னைக்கு நம்ம சட்டையிலேருந்து நம்ம எண்ணெய் வரைக்கும் எல்லாமே புதுசாக இருக்கணும். சரி இருங்க, வரேன். பாய்.
மாவிலை, தோரணம், மஞ்சள் கொத்து, கரும்பு இதெல்லாம் எதுக்கு வாங்குறோன்னு? மஞ்சள் மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுது. மாவிலையும் தோரணமும் வீட்டை அலங்கரிக்க பயன்படுது. கரும்பு நுனிக்கரும்பு மாதிரி இல்லாமல் அடிக்கரும்பு மாதிரி வாழ்க்கை இனிக்கணும், ஜாம் ஜாம்னு இருக்கணும், அப்படிதானே? ஆமாம் ஆமாம். வேற எதுவும் வைக்கணுமா? பெரும்பாலும் மா, பலா, வாழைன்னு முக்கணிகள் படைப்பாங்க. இல்லாட்டினா அறுவடையில் கிடைச்ச காய்கறிங்க, பழங்களை படைக்கிறது நம்மளோட வழக்கம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா பழத்தையும் வச்சுட்டேன். சரி, நம்ம நண்பர்கள்லாம் இன்னும் காணுமே. இதோ வந்துட்டாங்களே. பெண்களுக்கு எதிரான கட்டுப்பாடுகளை மீட்டுக் கொள்ளுமாறு OIC இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு வெளியிட்டிருக்கும் பிரகடனத்தை தலிபான் வரவேற்கிறது. எனினும் ஆப்கானிஸ்தானின் உள் விவகாரங்களில் அனைத்துலக சமூகம் தலையிட வேண்டாம் என அது திட்டவட்டமாக வலியுறுத்தியது. அனைத்துலக சமூகத்துடனான உறவு தொடரப்பட வேண்டும், ஆனால் அது ஆப்கானின் உள் விவகாரங்களில் தலையிடாத வகையில் இருக்க வேண்டும் என தலிபான் பேச்சாளர் ஜபிஹுல்லா முஜாஹிட் வலியுறுத்தினார். ஆப்கானிய பெண்களுக்கு எதிராக தலிபான் விதித்த தடைக்கு துருக்கியவில் கடந்த புதன்கிழமை நடத்தப்பட்ட கூட்டத்தில் OIC கவலை தெரிவித்தது. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கான உரிமைகளை பற்றி தலிபான் அரசுடன் விவாதிக்க இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு ஆப்கானிஸ்தானுக்கு பேராளர் குழுவை அனுப்ப உத்தேசித்துள்ளது. பெண்கள் கல்வி கற்பதற்கு விதிக்கப்படும் தடை மனித உரிமை மீறலாகும். அது மனிதாபிமானமற்றதோடு இஸ்லாத்துக்கும் எதிரானது என துருக்கிய அதிபர் ரிசெப் தாயிப் எர்டோகன் சாடினார். பாகிஸ்தானில் உடல் உறுப்பு கடத்தல் கும்பலின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. காணாமல் போன 14 வயது இளையோர் நிலத்தடியில் உள்ள ஆய்வகத்தில் கண்டெடுக்கப்பட்ட போது அந்த கும்பலின் நடவடிக்கை அம்பலமானது. தொடர்புடைய 11 வயதினர் காணாமல் போனதை அடுத்து போலீசார் அவரை தேடும் பணியில் தீவிரமாக இறங்கினர். சான்று மற்றும் துப்புகளை அடிப்படையாக கொண்டு செயல்பட்ட போலீஸ் படையினர் அந்த இளைஞர் காணாமல் போனதன் பின்னணியில் உடல் உறுப்பு கடத்தல் கும்பல் சம்பந்தப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர். ராவல்பிண்டியில் ரகசியமாக செயல்பட்டு வந்த நிலத்தடி ஆய்வகத்தை அடைந்தபோது சிறுநீரகம் அகற்றப்பட்ட நிலையில் அந்த இளைஞர் கண்டெடுக்கப்பட்டார். அதோடு அந்த ஆய்வகத்தில் இருந்த 6 பேர் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலை தருவதாக கூறி அந்த கடத்தல் கும்பல் இளையோருக்கு வலை விரிக்கின்றனர். தந்திரம் பழித்ததும் தொடர்புடைய இளையோரின் உடல் உறுப்புகளை அவர்கள் அகற்றி விற்பதாக பஞ்சாப் போலீஸ் தெரிவித்தது. அவ்வாறு எடுக்கப்படும் சிறுநீரகங்கள் 9 லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுகின்றன. பிரேசில் முன்னாள் அதிபர் ஜாயர் போல்சனாரோ மீது விசாரணை நடத்த அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அரசுக்கு எதிரான பெரும் கலவரத்தை தூண்டிவிட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பிரசீலியாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லை மீறிய ஆர்ப்பாட்டத்தில் போல்சனாரோவின் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் நாடாளுமன்றம், அதிபர் மாளிகை, உச்ச நீதிமன்றம் ஆகியவற்றை முற்றுகையிட்டனர். மக்களாட்சிக்கு எதிராக சட்டவிரோதமாக நடந்து கொள்ளும் அரசியல் தலைவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என மத்திய அரசு வழக்குரைஞர்கள் முன்வைத்த கோரிக்கையை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. கலவரம் தொடர்பில் தற்போது அமெரிக்காவில் உள்ள போல்சனாரோ விரைவில் விசாரிக்கப்பட உள்ளார். அதோடு பிரசீலியாவின் பொது பாதுகாப்பு படை தலைவர் என்ற முறையில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்த போல்சனாரோவின் நீதித்துறை முன்னாள் அமைச்சர் ஆண்டர்சன் தோரஸை கைது செய்யவும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. அமெரிக்கா கலிபோர்னியாவை தொடர்ச்சியாக 8வது புயல் தாக்கவுள்ளது. அதனால் பேரழிவை ஏற்படுத்தும் வெள்ளம் மூழும் என கணிக்கப்பட்டுள்ளது. புயலாலும் கடும் பனிப்பொழிவாலும் உருக்குலைந்திருக்கும் அந்த மாநிலத்தில் இதுவரை 19 பேர் பேரிடர்களுக்கு பலியாகினர். கடந்த 3 வாரங்களாக பெய்து வரும் கனமழையால் வெள்ளம், நிலச்சரிவு, மின் துண்டிப்பு என அடுத்தடுத்த பேரிடர்களால் கலிபோர்னியா பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. இயற்கையின் சீற்றத்தில் இருந்து மீள முடியாது மக்கள் அல்லாடுகின்றனர்.
சலாய்னா நகர் வெள்ளக்காடாய் மாறியுள்ளது. புயலின் சீற்றத்தால் அந்நகரில் இனி மழை பெய்யுமாயின் அது அணை கடந்த பெரு வெள்ளத்தை கொண்டு வருவதுடன் ஒட்டுமொத்த நகரமும் நீரில் மூழ்கக்கூடும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்தியா புவனேஸ்வர் மற்றும் ரோர்கெலாவில் நடைபெறும் 2023 உலகக்கிண்ண ஹாக்கி போட்டியில் களம் இறங்கும் தேசிய அணியினருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். நெதர்லாந்துடனான இன்றைய தொடக்க ஆட்டத்தில் ஸ்பீடி டைகர்ஸ் அதிரடி படைக்கும் என டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்புகிறார். அருள் செல்வராஜ் தலைமையிலான தேசிய ஹாக்கி அணியினர் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்துவர் என்றும் பிரதமர் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார். ஸ்பீடி டைகர்ஸின் வெற்றிக்கு பிரார்த்திப்பதாக கூறிய டத்துஸ்ரீ அன்வார் உலக அரங்கில் நாட்டின் நற்பெயரை அவர்கள் மேலோங்கச் செய்ய வாழ்த்துவதாகவும் ஃபேஸ்புக் பக்கத்தில் இடுகையிட்டார். நெதர்லாந்துடனான ஆட்டத்துக்கு பின் தேசிய ஹாக்கி அணி வரும் திங்கட்கிழமை சிலியையும் 19ஆம் தேதி நியூசிலாந்தையும் சந்திக்கும். 2023 மலேசிய பெட்ரோனாஸ் பொது பூப்பந்து போட்டி அரையிறுதிக்குள் நுழையும் நாட்டின் கனவு கலைந்தது. நேற்றிரவு நடைபெற்ற காலிறுதியில் ஒங் யூ சின் தியோ இ தேசிய இணை இந்தோனேசியாவிடம் வெற்றியை தவறவிட்டனர். 14-21, 21-16, 21-17 எனும் புள்ளிகளில் மலேசிய இணை இந்தோனேசியாவின் ஃபஜார் அல்ஃபியான், ரியான் அர்டியாந்தோவிடம் தோல்வியுற்றனர். முதல் செட்டில் சீறி பாய்ந்த நாட்டின் சிங்கங்கள் 21-14 என அபார வெற்றியை பதிவு செய்தனர். ஆயினும் இரண்டாம் செட்டில் மலேசியாவின் ஆதிக்கம் தொடரவில்லை. 21-16 எனும் புள்ளிகளில் இரண்டாம் செட் இந்தோனேசிய இணை வசமானது. மூன்றாம் செட்டில் இரு இணைகளும் கடும் போட்டியை வழங்கிய வேளை 21-17 என இந்தோனேசியா வெற்றி பெற்றது. நாளை நடைபெறவிருக்கும் அரையிறுதிச் சுற்றில் ஃபஜார் ரியான் இணை தென்கொரியாவின் கங் மின் ஹியூக் சியோ சொங் ஜே இணையை சந்திப்பர். இவ்வேளையில் அரையிறுதியில் தடம் பதிக்கிறார் விக்டர் ஆக்சல்சன். ஜப்பானின் கென்தா நிஷிமோட்டோவை வெற்றி கொண்டதை அடுத்து அந்த டென்மார்க் மைந்தன் அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறார். எதிராளியை வீழ்த்த ஆக்சல்சன் அதிக சிரமத்தை எதிர்கொள்ளவில்லை. முதல் செட்டில் 21-16 என மிளிர்ந்த அந்த ஒற்றையர் வீரர் இரண்டாம் செட்டில் 21-12 என வாகை சூடினார். அரையிறுதியில் மற்றொரு ஜப்பானிய வீரர் கந்தா சுனேயாமாவை சந்திக்கவிருக்கும் ஆக்சல்சனுக்கு கடும் சவால் காத்திருப்பது உறுதி. காலிறுதிச் சுற்றில் கந்தா சுனேயாமா 6ஆம் நிலை தேர்வு ஆட்டக்காரரான இந்தோனேசியாவின் ஆந்தனி சினிசுகா கின்டிங்கை 21-14, 21-16 என வீழ்த்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். குறளும் விளக்கமும். குறள் 1187. புள்ளிக் கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்குள் வற்றே பசப்பு. தலைவனை விட்டு சிறிது விலகியதும் இந்த பசலை தன்னை அப்படியே அள்ளிக்கொள்வது போல் வந்துவிட்டதென தலைவி சொல்வதாக அமைகிறது அந்த குறள். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.